Hello learners, welcome to this channel. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1ல் எக்ஸைஸ் 1.1 அதில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 5 சம் முடிச்சிருக்கோம். இது வந்து 6வது சம். ஓகேங்களா? இதில் வந்து 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய சம் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். சம் பார்த்தீங்கன்னா லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் விச் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா என்ன? ஹோல் நம்பர். ஓகேங்களா? அதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2. 2 விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஹோல் நம்பர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2 விட கம்மியாக நமக்கு என்னென்ன இருக்கும்னா 0,1 மட்டும் தான் இருக்கும். ஸோ ஏங்கிறது என்ன? 0,1. பிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்ன என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ நமக்கு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ 1 வரக்கூடாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ 4 வரைக்கும், 4க்கு ஈக்குவல் வரைக்கும். ஸோ 1க்கு அப்புறம் என்ன இருக்கும்? 2, 3, 4. ஸோ இதான் வந்து பி. சி வந்து நமக்கு டேரெக்டாக 3,5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா வெரிஃபை தட் ஏ கிராஸ் பி யூனியன் யூ யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இதான் வந்து சம். ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி யூனியன் சி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிச்சா அப்புறம் ஏ கிராஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். பி யூனியன் சி, யூனியன்னா என்ன அர்த்தம்னா பி அண்ட் சியில் வந்து ரிப்பீட் ஆகாமல் நம்ம எல்லா டேர்ம்ஸையும் மிஸ் பண்ணாமல் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தா பியில் வந்து 2,3,4 இருக்குது. யூனியன் சிங்கிறது 3,5. ஸோ நான் ஃபஸ்ட் இதை அப்படியே எழுதிக்கிறேன். 2,3,4. இங்கே வந்து சியில் வந்து 3,5 இருக்குது. நம்ம 3 வந்து ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ 3 எழுதாமல் நான் 5 மட்டும் எழுதிக்கிறேன். அவ்வளோதான், ஈஸி. யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பி யூனியன் சி. ஏ கிராஸ் பி யூனியன் சி நம்ம வந்து லெஃப்ட் சைடில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏங்கிறது 0,1 கிராஸ் போட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பி யூனியன் சியை நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே 4 நம்பர்ஸ் இருக்குது. 2 4s are 8. நமக்கு டோட்டலாக வந்து 8 செட்ஸ் வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கணும். முதல்ல 0 வச்சு எழுதுறப்போ 0,2, 0,3, 0,4, 0,5 எழுதிட்டோம். 1 வச்சு எழுதுறப்போ 1,2, 1,3, 1,4 and 1,5. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்பர் 1 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ரெண்டுமே தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம யூனியன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஏங்கிறது 0,1, கிராஸ் பிங்கிறது 2,3,4. ஸோ இது ரெண்டே கிராஸ் பண்ணும்போது இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. 2 3s are 6. நமக்கு ஆன்சர் வந்து 6 செட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும். 0 வச்சு பண்ண போகிறோம். 0,2, 0,3, 0,4 அண்ட் 1 வச்சு பண்ணுறப்ப 1,2, 1,3, 1,4. ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி பார்த்தீங்கன்னா 0,1ங்கிறது ஏ, சிங்கிறது வந்து 3,5. இங்கே 2 நம்பர், இங்கே 2 நம்பர். 2 2s are 4. நமக்கு ஆன்சரில் வந்து 4 செட்ஸ் கிடைக்கணும். 0,3, 0,5, 1,3, 1,5. இதான் வந்து ஏ கிராஸ் சி. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டுக்குமான யூனியன் கண்டுபிடிக்கணும். ஸோ யூனியன்னா என்னன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ஓகேங்களா? ஸோ ஏ கிராஸ் பி அண்ட் ஏ யூனியன் ஏ கிராஸ் சி. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ இதை ஃபஸ்ட் நான் ஃபுல்லாகவே எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6 வரைக்கும் நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு இப்போ நான் இதை கம்பேர் பண்ணுறேன். இங்கே 0,3 இங்கே ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் எழுதிட்டோம் இல்லையா? ஸோ அதை நம்ம இப்போ எழுத வேணாம். 0,5 நமக்கு இங்கே ரிப்பீட் ஆகலை. ஸோ 0,5 எழுதியிருக்கோம். 1,3 வந்து நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். அகைன் 1,5. ஸோ நமக்கு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 செட்ஸ் நமக்கு வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போ நம்ம ரெண்டே கம்பேர் பண்ண போகிற லெஃப்ட் அண்ட் ரைட். 0,2, 0,2, 0,3, 0,3. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா போத் ஆர் ஈக்குவல். ஸோ ஃப்ரம் 1 and 2 நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஹென்ஸ் வெரிஃபைட் போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம முடிச்சிடறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட் நம்ம யூனியன் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. பிங்கிறது 2,3,4, சிங்கிறது 3,5. ஸோ ரெண்டுக்குமான இன்டர்செக்ஷன் பார்க்குறப்ப 3 மட்டும் தான் இங்கே காமனாக இருக்குது. ஸோ நம்ம 3 எழுதியிருக்கோம். ஸோ அது கூட ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கும் போது ஏங்கிறது 0,1, பி இன்டர்செக்ஷன் சி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டையும் பண்ணுறப்ப இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே 1 நம்பர் இருக்குது. 2 1 is 2. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 2 செட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். 0,3 and 1,3. இதை நமக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்பர் 1 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி அடுத்து கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்குமான இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி பார்த்தீங்கன்னா ஏங்கிறது 0,1, பிங்கிறது 2,3,4. ஸோ இங்கே 2 நம்பர், இங்கே 3 நம்பர். 2 3s are 6. நமக்கு டோட்டலாக வந்து 6 செட்ஸ் வந்து ஆன்சராக கிடைக்கணும். 0 வச்சு பண்ணுறப்ப 0,2,
0,3 0,4 1 வச்சு பண்ணுறப்ப 1,2 1,3 அண்ட் 1,4 ஸோ இதான் A கிராஸ் B சேம் லைக் வந்து A கிராஸ் C ஏங்கிறது 0,1 சிங்கிறது 3,5 ஸோ ரெண்டே பண்ணுறப்ப இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது 2 2s are 4 நமக்கு 4 செட்ஸ் தான் வரும் 0,3 0,5 1,3 1,5 ஸோ இதான் வந்து A கிராஸ் C நமக்கு சம்மில் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுக்குமான இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ எழுதும்போது ரெண்டுக்கும் என்ன காமனாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்து எழுத முடியும் 0,3 0,3 இருக்குது இங்கே எடுத்து எழுதியாச்சு 1,3 1,3 ஸோ இது ரெண்டு மட்டும் தான் காமனாக இருக்குது ஸோ நம்ம ரெண்டு செட்ஸையுமே நம்ம எடுத்து எழுதிட்டோம் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்பர் 2 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ கம்பேரிங் 1 and 2 ரெண்டே கம்பேர் பண்ணுறப்ப ஃப்ரம் 1 and 2 both are equal ஸோ நம்ம என்ன எடுத்து எழுதணும்னா சம் எடுத்து எழுதிட்டு that is A cross B intersection C equal to A cross B intersection A cross C hence verified சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணால் செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சிடறோம் ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கு ஓகேங்களா ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தா A யூனியன் B cross C equal to A cross C யூனியன் B cross C ஸோ இதை நான் வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது நான் சம்லேருந்து இங்கே ஆல்ரெடி இருக்கு இல்லையா நான் திருப்பி வந்து அடுத்து இங்கே எழுதியிருக்கேன் உங்களுக்காக ஸோ ஏங்கிறது 0,1 பிங்கிறது 2,3,4 சிங்கிறது 3,5 ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம் A யூனியன் B ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ A யூனியன் Bங்கிறது வந்து 0,1ங்கிறது A யூனியன் போட்டு Bங்கிறது 2,3,4 ஸோ என்ன பண்ணணும்னா யூனியனாக ரெண்டையுமே சேர்த்து எழுதணும் வித்தவுட் ரிப்பீட் ஓகேங்களா ஸோ இங்கே 0,1 எழுதியாச்சு 2 3 4 எதுவுமே நமக்கு ரிப்பீட் ஆகலை ஸோ ரெண்டையுமே நம்ம சேர்த்து மொத்தமாக எழுதியிருக்கோம் ஸோ இது கூட என்ன கண்டுபிடிக்கணும் கிராஸ் C ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கூட சியை வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஆன்சர் இங்கே எழுதியிருக்கோம் கிராஸ் சிங்கிறது வந்து 3,5 இங்கே நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது 5 நம்பர்ஸ் இருக்குது இங்கே 2 நம்பர் இருக்குது 5 2s are 10 நமக்கு ஆன்சரில் வந்து 10 செட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் ஸோ நம்ம இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் நமக்கு செட்ஸ் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் நம்ம 0 வச்சு பண்ண போகிறோம் 0,3 0,5 அகைன் 1 வச்சு பண்ணுறப்ப 1,3 1,5 2 வச்சு பண்ணுறப்ப 2,3 2,5 3 வச்சு பண்ணுறப்ப 3,3 3,5 4 வச்சு பண்ணுறப்ப 4,3 4,5 ஸோ இப்போ லெஃப்ட் சைடு நம்ம முடிச்சிட்டோம் நம்பர் 1 நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் A கிராஸ் C கண்டுபிடிக்கணும் ஏங்கிறது 0,1 கிராஸ் போட்டு சிங்கிறது 3,5 ஸோ இங்கே 2 நம்பர்ஸ் 2 2s are 4 செட்ஸ் நமக்கு வந்து ஆன்சரில் வரணும் 0,3 0,5 1,3 1,5 சேம் லைக் வந்து B கிராஸ் C பார்த்தீங்கன்னா 2 3 4ங்கிறது B சிங்கிறது 3,5 இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது இங்கே 2 நம்பர் இருக்குது 3 2s are 6 நமக்கு ஆன்சரில் வந்து 6 செட்ஸ் வந்து கிடைக்கணும் ஸோ 2 வச்சு பண்ணுறப்ப 2,3 2,5 3 வச்சு பண்ணுறப்ப 3,3 3,5 4 வச்சு பண்ணுறப்ப 4,3 அண்ட் 4,5 ஸோ இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு ரெண்டுக்கான யூனியன் கண்டுபிடிக்கணும் யூனியன்னா என்னென்னா ரெண்டையுமே சேர்த்து எழுதணும் வித்தவுட் ரிப்பீட் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுக்கும் காமன் வந்து எதுவுமே இல்லை ஸோ நான் என்ன பண்ணுறேன் எல்லா டைம்ஸுமே நான் எடுத்து எழுதியிருக்கேன் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஸோ நம்பர் 2 நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் 1 and 2 ரெண்டே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சேம் 0,3 0,3 0,5 0,5 ஸோ இங்கே இருக்க எல்லாமே நமக்கு வந்து இங்கேயே இருக்குது ஸோ நம்ம என்ன வெரிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C ஸோ இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஸோ இது இந்த டேம் கொஷினை திருப்பி எழுதிட்டு ஹென்ஸ் வெரிஃபை நம்ம போட்டு இந்த சம்ம முடிக்கிறோம் ஸோ இதான் வந்து எக்ஸைஸ் 1.1ஓட 6th சம்மோட 3 சப்டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ அடுத்த சம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்